கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றிகளை எடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னை அழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை எடுக்கிறேன். இந்த நாளிலும் நாம் வசனத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை இறக்கமுள்ள கர்த்தாவே, ராஜா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போதும் தகப்பனே. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே, எங்கள் ஆத்துமா உண்மையை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ராஜா, உம்முடைய வசனத்துக்காக காத்து நிற்கிறோம். எங்கள் ஆவிக்கேற்ற மன்னாவை நீர் பொழிந்தருள வேண்டுமாறு கேட்டுக்கொள்வோம் தகப்பனே. அதை பேச நான் தகுதியற்றவன், ஆனாலும் உம்முடைய தகுதியினாலே நிரப்புவீராக. நீர் பேசும் ராஜா, நாங்கள் கேட்கிறோம். மீட்பரேசுமாய் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 1வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 27வது வசனம். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இது யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொன்ன சாட்சி. அவர் என்ன சொல்றார்? அவர் என்னிலும், எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோவானும் இயேசுவும் சகோதரர்கள் இல்லையா, உறவினர்கள் தான். யோவான் இயேசுக்கு முன்பாக பிறந்தவர் தான். எல்லாமே உண்மைதான். அது நம்முடைய சமுதாயத்துல மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக பிறந்திருந்தாலும் அக்கா அண்ணான்னு தான் சொல்லணும். 1 வருஷத்துக்கு முன்பாக பிறந்திருந்தாலும் அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும். எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அந்த மரியாதையை கொடுக்கணும். ரொம்ப முக்கியம்தான், ரொம்ப நல்லது, உண்மைதான். ஆனா இங்கு பிறந்திருக்கிறவர் யாரு? யோவானுக்கு பின் வந்திருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த பூ உலகத்தை ஆளும் ராஜாதி ராஜா, இந்த உலகத்தையே படைத்த கர்த்தாதி கர்த்தா. அதை யோவான் நன்கு புரிந்திருந்தாராம். அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுவாரு. நீங்க யார பார்க்க வந்தீங்க? வனாந்திரத்துல இருக்கிற ஒருத்தனையா? அவர் யாருக்கும் அவர் மரியாதை கொடுத்ததே கிடையாது. அவர் எப்படி பேசணுமோ, ஆண்டோட வார்த்தையை எப்படி பேசணுமோ அப்படி பேசினவர். யாருக்காக பயந்தவர் கிடையாது. அவர் பார்வோனையே மதிக்கல. அதனாலதான் அவர் கடைசியில அவரை சிறைச்சேதம் பண்ணாங்க. அந்த வருஷத்து அந்த பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவையோ காய்பாவையோ யாரையும் அவர் மதிக்கவே இல்லை. அவருக்கு தேவை இதோ வனாந்தரத்தை கூப்பிடுகிறவருடைய சத்தம் கேட்டது. அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அது மட்டும்தான் அவருக்கு இருந்ததே ஒழிய அவர் உலகத்தையோ உலக மக்களையோ அவர் யாரையோ அவர் பார்க்கவே இல்லை, மதிக்கவும் இல்லை. இதைதான் ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நாம் யாரை முன்பாக வைத்திருக்கிறோம்? கண்டிப்பாக அந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நாம் மதிப்பு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதுதான் தாவீது அழகாக அவர் சொல்வார். அவர் சவுலை அநேக முறை கொல்வதற்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்ச பொழுது கூட, வாய்ப்புகள் இருந்தது பொழுது கூட அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் அபிஷேகித்தவர் மேல் என் கையை நான் போட முடியாது. அவருக்குள்ள இருந்தது பரிசுத்த ஆவியா? நம்மளுக்கு அந்த வேத வசனமே சொல்லுது, தாவீதின் மேல் ஆவி இறங்கின பொழுது சவுலுக்குள்ளாக ஆண்டவரால் ஏவி விடப்பட்ட அசுத்த ஆவி அவனுக்குள்ளாக சென்றது. ஆனாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பொறுப்பில் அவர் இருக்கும் பொழுது அவர் மேல் கையை வைக்க நம்மால் முடியாது. அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய நம்முடைய எல்லா கனம் யாருக்கு போகணும்? அவருக்கு தான் போகணும். அதைதான் யோவான் அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்து யார் என்பதை அவன் அறிந்திருந்தார். அதான் இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வசனத்தை கூட பார்த்தோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல கடைசி பகுதி, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு
தெரிவிக்கிறேன். இயேசு கர்த்தர் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வராமல் நம்ம உணர முடியவே முடியாது. எல்லாரும் சொல்றாங்க அவர் ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் மனுஷரா வந்தவர் தான், என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா அவரே கர்த்தர் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வராமல் நம்மால சொல்ல முடியவே முடியாது. அதை யோவான் அழகாக புரிந்திருந்தார். அதுதான் 2 காரியங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அதிகாரத்துல யோவான் 2வது அதிகாரம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். அந்த கானா ஒரு கல்யாணம் 3வது வசனம் வாசிக்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவர்களை நோக்கி திராட்சரசம் இல்லை என்றாராம். இதுதான் ஒரு அம்மா பண்ற வேலை. எப்பவுமே வீட்டுல ஆக்சுவலா அம்மாக்களுக்கு தான் தெரியும், சகோதரிகளுக்கு தான் தெரியும். இப்ப அங்க குறைவுபடுது, அங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும். இன்னும் திராட்சை ரசம் தேவைப்படும். கல்யாண வீடு விடிய விடிய அங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் திராட்சை ரசம் தேவைப்படும். கூடிய விரைவில் தீர போகிறது. குறைவுதான் படுது, ஆனா அவங்க போய் என்ன சொல்றாங்க? தீந்துருச்சு. இதான் நம்ம பார்த்திருப்போம். இதுல எல்லாம் மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அம்மாக்கள் எப்பவுமே 7 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5:30 மணிக்கே 7:30 மணிக்கு எந்திரின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வேடிக்கையா சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த தாயாரும் போல இருக்கு. குறைவுபட்டது என்று தெரிந்த பொழுது அவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தீர்ந்துருச்சுன்னா பெரிய அவமானம். அந்த தேசத்துல திராட்சை ரசம் கல்யாண வீட்டுல ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த பதப்படுத்தப்பட்ட திராட்சை ரசம் அல்ல, அது கிரேப் ஜூஸ் தான். அந்த 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 திராட்சை ரசம் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்துக்கு பெரிய அவமானம் வந்துவிடும். அப்போ அவங்க போய் சொல்றாங்க, திராட்சை ரசம் இல்ல, தீரப்போகுது, தீர்ந்திருக்கு, இல்லை என்று சொல்லும் பொழுது 4வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன. இதுல ஸ்திரீயன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது உமன்னு போட்டிருக்கும். அப்போ என்ன சொல்றது, பெண்மணியே உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்றது போல. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா மேடம்னு அர்த்தமா. அம்மையாரேன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு மதிப்போட, சும்மா ஏ பெண்ணே அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லை, அம்மையாரே அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம். அம்மையாரே என்று சொல்லும் பொழுதே என்ன ஆகுதுன்னா, அம்மான்னு அவரு கூப்பிடல, எனக்கும் உங்களுக்குமான அந்த உறவு இன்றோடு முடிகிறது. இந்த அம்மா மகன் என்ற உறவு இன்றோடு முடிகிறது. இயேசு தன் முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு முன்பாகவே உலகத்தில் அவருக்கு இருந்த எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விட்டார். அதற்கப்புறம் தான் அவர் தன் முதலாவது அற்புதத்தையே செய்ய போகிறார். முதலாவது அற்புதம் செய்வதற்கு முன்பாகவே நான் திரும்ப சொல்றேன், தன் உலகம் உலகத்தில் தன்னை கட்டுவிக்கிற எதுவாக இருந்தாலும் அது தனக்கு இருக்கக்கூடாது என்பதில் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். அந்த முதல் அற்புதமே தன்னை உலகத்திற்கு கொண்டு வந்த தாய் சொன்னதால் அல்ல, தன்னை உலகத்திற்கு அனுப்பி வைத்த பரமபிதா சொல்வதால் தான் நடக்க வேண்டும் என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். நமக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான், வேற யாருமே கிடையாது. எந்த மனுஷரையும் நம்ம ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. இயேசுவே அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை, எனக்கு பிதா சொல்லட்டும். இங்க தீருது கரெக்டு தான். அவரு இயேசு அங்க போயிருக்கிறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச வீடாதான் இருக்கணும். எல்லாமே கரெக்டு தான். ஒருவேளை உறவினர் வீடாக கூட இருக்கலாம். எல்லாமே கரெக்டு தான். நீங்க சொல்றீங்க, நீங்க பார்த்தீங்க, அம்மா தான் சொல்றீங்க. ஆனா என்னை அனுப்பின பரமபிதா சொல்லும் வரைக்கும் நான் என் முதல் அற்புதத்தை கூட நான் செய்ய மாட்டேன். மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் இந்த ஆலயத்திலிருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்தால் அநேக தியாகங்களை செய்ய நேரிடும். அநேக தியாகங்கள் நாம் செய்துதான் ஆக வேண்டும்.
அநேகர் நம்மை விட்டு விலகதான் செய்வாங்க. ஆனா வேற வழி இல்லை. நாம் ஆண்டவருக்கு நேராக அவர் சொன்னபடி மாத்திரம் செய்கிறோம் என்றால் கண்டிப்பாக நிறைய உறவுகள் வெட்டப்பட்டு போகதான் செய்யும். நண்பர்கள் விலகி போகதான் செய்வாங்க. நம் உலகத்திற்கு நாம் ரொம்ப நல்லவங்களா, அவங்கள மாதிரி ஊழியக்காரங்க இல்லை, எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் அப்படின்னு ரொம்ப நல்ல பேர் வாங்குறோமா? நாம் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யல, உலகத்துக்கு ஊழியம் செய்யறோம். ஆண்டவர் அனுப்பிச்சா அவங்க வருவாங்க, ஆண்டவர் சொன்னா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அதுதான் உண்மையான ஊழியம். கண்டிப்பாக ஆண்டவர் ஏன் இதை பேச வச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அநேகரை இழக்க செய்ய நேரிடும். அப்படி இல்லை என்றால் உலகத்திற்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்று அர்த்தமாகும். ஆண்டவருடைய வேலையை செய்ய போகும் பொழுது நம் உலகத்தை விட்டு பிரிய தேவைதான். ஆனா அந்த தாயும் அழகாக தன் வேலை முடிந்து விட்டது என்று அவரும் உணர்ந்து கொண்டார். மரியாள் போய், நீங்க என் மகனாச்சு, நான் உனக்கு தாயாச்சு, இவ்வளவு நாள் வளர்த்துனேனே, இப்படியெல்லாம் செஞ்சேனே, அப்படியெல்லாம் செஞ்சேனே, உனக்காக நான் இவ்வளவு செஞ்சேனே, யோசிப்பு மறுத்ததுக்கு பின்பாகவும் நான் உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தனே அப்படின்ற ஒரு வார்த்தை மரியாள் சொல்லவே இல்லை. அதான் ஒரு மெச்சூர்ட் மதர், ஒரு உள்ளத்தால் முதிர்ந்த எண்ணத்தை கொண்ட தாய் தன் பிள்ளையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டார். அதற்கப்புறம் ஆண்டவர் சித்தத்துக்குள்ளாக நடுவு போய் நிற்கவே கூடாது. அதைதான் மரியாளும் செய்தார். அது நன்றாக தெரியும். மரியாளுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கு எப்படி நன்றாக தெரிந்திருந்ததோ அதே போல மரியாளுக்கும் இயேசு யார் என்று. ஏன்னா அவங்க கிட்டதான் காபிரியல் தூதனே வந்து சொன்னாங்க, உன்னிடத்தில் உருவாக போகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பரிசுத்த ஆவி உண்மை நிழலிடும், அப்பொழுது நீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாயின்னு தேவதூதன் நேராக வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு யார் தன்னுடைய வயிற்றில் பிறந்திருக்காங்கன்னு தெரியும், மேசியான்னு தெரியும். இவ்வளவு நாள் அவங்க கூட தாயாக அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. இனி அவர் மனுஷகுமாரனாக இருந்தவர் தேவகுமாரனாக இந்த நொடியிலிருந்து அவர் மாறப் போகிறார். தன்னை அவர்கள் தன்னை பிரித்து கொண்டார்கள். அதிகாரம் முழுவதையும் அவர்களிடம் கொடுத்தாங்க. யோவானை போலவே தாயாக இருந்தாலும் அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார். ஒருவேளை நாம் பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்பதை உணர்ந்து நாம் அந்த வழியை விட்டு விலகுவது நமக்கு உத்தமம். இல்லாவிட்டால் அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாமே தடையாக நிற்க கூடவே கூடாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கரெக்ட் தான், நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தான். ஆனா அது அவர்கள் கர்த்தருக்கென்றுதான் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியமே ஒழிய அவர்கள் முடிவு வரைக்கும் அவங்க எனக்காக தான் நம்ம உரிமை பாராட்ட கூடவே கூடாது. அதில் மரியாள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க அடுத்த வசனத்துல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவங்க சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அதிகாரம் எங்கிட்ட இருந்துச்சு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருந்தனால்தான் திராட்சை ரசம் தீர போகுதுன்றது உள்ள நடக்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து என் அதிகாரம் முழுவதையும் அவரிடம் கொடுக்கிறேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு சொல்லும் பொழுது கூட கொஞ்ச நேரம் போட்டு பார்க்கலான்னு சொல்லல, அதே போல தீரட்டும் முழுசும் தீரட்டும் நான் அப்புறம் செய்யறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நான் செய்யறேன்னு சொல்லல, பார்க்கலான்னு சொல்லல, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னாரு. அவங்க எந்த விதமான ஒரு உறுதியும் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனாலும் ஒரு தீர்க்கமான ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, இனி தன் கையில் எதுவுமே இல்லை. அவர் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுங்க, குறைவுபட்டிருக்கு, தீர போகுது, நான் சொல்றது சொல்லிட்டேன், இனி அவர்கிட்டதான் இருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கள். ஒரு வேத அறிஞர் அழகாக சொல்லுகிறார், வேதாகமத்துல மரியாள் பேசுறதாக கூறப்பட்ட கடைசி வார்த்தை இதுதான்.
இதுக்கப்புறம் அவங்க கூறின வார்த்தை வேற எதுவுமே இல்லை. முழுவதுமாக ஒப்படைத்த பின்பாக நம்ம எதுலயும் நம்ம கலந்து கொள்ள கூடவே கூடாது. அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தண்ணீரை நிரப்புங்கள். அவங்க நிரப்பினார்கள். அந்த வசனம் அழகாக இருக்கு. 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கொண்டு போங்கள் என்றார். இது பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். வேற எதுவுமே இல்லை. பெருசா அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்லை. ஜாடி இருக்கு, 6 கற்சாடி இருக்கு, தண்ணீரை நிரப்புங்கள் சொன்னாரு. அவங்களுக்கு வேணும்ன்றது என்ன? திராட்சை ரசம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இனிமேல திராட்சை ரசம் கொண்டு வந்து என்ன பண்ண போறாரோ தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க, நாங்க செய்யறோம். தண்ணீரை நிரப்புறாங்க. கொண்டு போங்கன்றாங்க. கொண்டு போன வரைக்கும் அது தண்ணீரா தான் இருந்துச்சு. அது எடுத்து கொண்டு உள்ளுக்குள்ள பந்தி விசாரிப்பு கொண்டு போகும் வரைக்கும் அது தண்ணீராக தான் இருந்துச்சு. உள்ளே கொண்டு போன பொழுதும் திராட்சை ரசமாக மாறினது. போகும் வழியில தான் அற்புதம் நடந்தது. இதுக்குதான் குருட்டுத்தனமான விசுவாசமும் குருட்டுத்தனமான கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். நம்முடைய சிறிய புத்தி இருக்குது பாத்தீங்களா? ஆண்டவருடைய ஞானத்துக்கும் நமக்கு இருக்கிற புத்திக்கும் ஒரு புள்ளி கூட வச்சா கூட அதற்கு ஈடாக முடியவே முடியாது. ஆனால் அவர் சொல்லும் பொழுது அவருக்கே நம்ம அட்வைஸ் கொடுப்போம் பாத்தீங்களா? என் பிள்ளைய இப்ப போக சொல்றீங்களே, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இப்ப போனா படிப்பு கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? அவன் இன்னும் சம்பாதிக்கவே இல்லையே, அவனோட எதிர்காலம் என்ன ஆகுது? பிசினஸ்ல இப்படி சொல்றீங்களே, இப்படி செஞ்சா எப்படி ஆகுறது? அவருடைய திட்டத்திற்குள்ளாக நம்முடைய சிறிய அறிவை நம்ம கொண்டு போக கூடவே கூடாது. நிரப்புங்கள் என்றார், நிரப்பினார்கள். கொண்டு போங்கள் என்றால் கொண்டு போனார்கள். போகிற வழியிலே அற்புதம் நடந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதம் நடக்கணும்னா இந்த இரண்டும் மிகவும் அவசியம். குருட்டுத்தனமான விசுவாசமான ஒரு மேலவே சிலர் அழகாக சொல்லுவாங்க. ஒரு அக்கா அழகாக சொல்லுவாங்க, we should be fools in Christ. ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது நம்ம முட்டாளா தான் இருக்கணும். நம்ம அறிவாளியாக இருந்தோம்னா ஆண்டவர் நம் மூலமாக வேலை செய்ய முடியவே முடியாது. குருட்டுத்தனமான நம்பிக்கையும் குருட்டுத்தனமான விசுவாசம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்காக செய்வார். அழகாக ஒரு பாட்டு இருக்கு, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், ஏதாகிலும் செய்வார். அவர் எப்படி செய்வார் எனக்கு தெரியாது. எனக்கு தேவன் திராட்சை ரசம் தான். அவர் தண்ணீரை தான் நிரப்ப சொல்றார், ஆனா எனக்கு தெரியாது அது எப்படி திராட்சை ரசமாகும்னு எனக்கு தெரியாது. கொண்டு போறப்ப கூட அது தண்ணியா தான் இருந்துச்சு, அப்பவும் எனக்கு தெரியாது. ஆனா உள்ள போய் அதை திரும்ப ஊத்தும் பொழுது அது திராட்சை ரசமாக மாறினது. ஒருவேளை நம்ம வீட்லயும் நம்முடைய தொழிலும் நம்முடைய வேலையில நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒருவேளை திராட்சை ரசம் முடியிற சூழ்நிலையாக இருக்கணும். தீர போகுதுன்னு யோசிக்கலாம். ஒருவேளை தாய்மார்கள் தகப்பன்மார்கள் யாராக இருந்தாலும் சரி, ஐயோ தீர போகுதே, இன்னும் காலியாக போகுதே, வழி இல்லையே என்று நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். அந்த ஆணி வேறே தீர போகுது, தீர்ந்தே போக போகுது என்று தோன்றுகிறதா? அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 2வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு அந்த கல்யாணத்தில் இல்லாவிட்டால் இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதே போல நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு அழைக்கப்பட்டால் ஒழிய அங்கு அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை. இயேசு இல்லாத இடத்துல அங்க அற்புதம் நடக்க முடியவே முடியாது. ஒரு ஒரு போதகர் அழகாக சொல்வார், நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஜென்டில் காடம். கதவை திறந்துட்டெல்லாம் உள்ள வரமாட்டார், வெளியே நின்று கதவை தட்டி கொண்டுதான் இருப்பார். நம்ம அவர் அழைத்தாதான் அவர் உள்ளே வருவார், நாம் அழைக்காமல் அவர் உள்ளே வரவே மாட்டார். அதே போல இந்த கல்யாணத்திலும் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவர் அழைக்கப்பட வேண்டும். 2வது நம்முடைய சூழ்நிலையை முழுவதுமாக அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மரியாள் என்ன செய்தார்களோ அதே போல நம் சூழ்நிலை முழுவதும் நம்ம இப்படி இருக்குது, குறைவுபட போகுது, தீருது,
எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒருவேளை நம்மிடமும் சொல்லலாம், ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரல, இன்னும் நாள் இருக்கு, இன்னும் என்னால செய்ய முடியாது. ஏன்னா பிதா சொல்லாமல் அவர் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டவே மாட்டார். எனக்கு நேரம் வரலன்னு அவர் சொல்லலாம். ஆனாலும் நான் என்னுடைய இது இல்லை, என்னுடைய முழுவதுமாக என்னுடைய அத்தாரிட்டி எதுவுமே இல்லை, முழுவதுமாக நான் உங்களுடைய கருத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்படைக்க வேண்டும். மூன்றாவது, நாம் அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதிகாரம் முழுவதுமாக அவரிடம்தான் இருக்கும். சூழ்நிலை அவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றால் அதிகாரத்தையும் அவரிடத்துலதான் ஒப்படைக்கணும். அதுக்கு மேல மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. போய் சின்ன சின்ன காரியங்கள்ல இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்குன்னு பார்க்க கூடவே கூடாது. முழுவதுமாக அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நான்காவது, குருட்டுத்தனமான விசுவாசம், குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல். அவர் என்ன சொன்னாலும் நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய திராட்சரசம் எது வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை பணக்கட்டு குறைபாடாக இருக்கலாம், பிசினஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், பிள்ளைகளோட பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த திராட்சரசம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி குறைவுபட்டிருந்தாலும் சரி, அவர் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசத்தை அதிக சுவையுள்ளதாக மாற்ற அவர் வல்லவர். ஆமென். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. முதலாவது அவர் அழைக்கப்படணும். நம்முடைய சூழ்நிலையில அவர் இல்லைன்னா அவரால் வேலை செய்ய முடியவே முடியாது. அவரிடம் ஒப்படைத்து நாம் விலகி கொள்ள வேண்டும். நீங்க எப்படி செய்றீங்களோ செய்றீங்க. அநேக காரியங்களை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கோம். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நினையாத பக்கத்திலிருந்துதான் ஒரு ஒத்தாசை நமக்கு வரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் யாருதான்? அவர்தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அவர்தான் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியும். அதிகாரம் முழுவதையும் அவரிடம் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படையும் பொழுது இந்த எவ்வளவு பெரிய அற்புதமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த திராட்சரசம் இன்னும் சுவையானதாக இன்னும் நல்ல ரசமாக மாற்ற அவரால் கூடும். ஆமென், ஆமென். இரண்டாவது காரியம், அதே யோவான் 6வது அதிகாரத்துல 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம். இதுக்கு முன்னாடி நடந்த அற்புதம் என்ன? அந்த 5 அப்பம் 2 மீனோட அற்புதம். அவங்க எல்லாம் நடந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, இவரும் தீர்க்கதரிசி தான், இவர் தான் மேசியான்னு சொல்லி தன்னை ராஜாவாக மாற்றுவதற்கு அவங்க பிடித்து கொள்ள போறாங்கன்னு அவர் அவர் என்ன பண்றாரு, ஒதுங்கி மலையின் மேல ஏறி போறார். அநேக இடத்துல பாக்குறோம் அவர் ஒதுங்கி தனிமையை தேடி போனார், மலையின் மேல போனார். போய் அவர் என்ன பண்ணுவார், ஜெபம் தான் பண்ணுவார். பிதாவோடு கூட தான் அவர் பேசி கொண்டிருப்பார். அடுத்தது நான் என்ன செய்யணும், அடுத்தது எங்க போகணும், நான் என்ன செய்யணும், அதை தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் ஒதுங்கி போகும் பொழுது 16-17 வாசிக்கலாம். இயேசு மலையின் மேல் ஏறினார். நம்ம பார்த்தோம் முன்னாடி. சீசருங்க எங்க ஏறினாங்க? படகுல ஏறி அக்கறைக்கு போக, அவங்க கப்பர்நகூமுக்கு போக அவங்க போறாங்க. கல்யாணத்துல இயேசு இருந்தார், அவர் அழைக்கப்பட்டிருந்தார். படகுல இயேசு இருந்தாரா? இல்ல. உடனே நமக்கு என்ன தோணுது சொல்லுங்க? நம்முடைய மனம் எப்படி போகும் சொல்லுங்க? இப்போ கல்யாணத்துல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், அங்க பெரிய அற்புதம் நடந்துச்சு. இப்ப இயேசு மலையின் மேல் ஏறினார், சீஷர்கள் படகுல ஏறி அக்கறைக்கு போறாங்க. நமக்கு என்ன தோணுது? ஓப்பனா சொல்லுங்க, நான் கூட தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நார்மலா நமக்கு என்ன தோணும்னா, ஏசு அங்க இருக்கிறாரு, சீஷருங்க அவங்க வர வரைக்கும் கூட காத்திருக்கல. நினைச்சீங்களா இல்லையா? அப்படிதானே நினைப்போம். அவர் வர்ற வரைக்கும் கூட அவங்க காத்திருக்கல, அவங்க பாட்டுக்கு படகுல ஏறி போயிட்டாங்க. அதனாலதான் அங்க இருட்டு இருக்கு, அந்தகாரம் இருக்கு. இல்லைங்க,
நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிதான் நம்ம மற்றவங்களை குறிச்சு யோசிக்கிறோம். அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த நேரத்தை பார்த்து, நமக்கு தெரிந்த காரியங்களை மட்டும் பார்த்து நாம் நிறைய காரியங்களை முடிவு பண்ணிடுறோம். இது தப்பு, அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனா வாசிக்கலாம், மார்க் 6வது அதிகாரம் 45, 46 வசனம். மார்க் 6வது அதிகாரம் 45, 46. பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அதற்கு அப்புறம் தான் அவர் மலையின் மேல் ஏறினார். மார்க்கு இன்னும் கொஞ்சம் விலாவரியா சொல்லியிருக்காரு. யோவான் கொஞ்சம் குறுக்கிட்டாரு, அவ்வளவுதான். இயேசுதான் அவர்களை அனுப்புறாரு, துரிதப்படுத்துறாரு. நீங்க போங்க, நான் போய் மலையின் மேல ஏறி ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு அவரு சொல்றாரு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் முழுவதுமாக அறிந்து கொள்ளாம இவங்க பண்ற தப்புன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அவர்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. பின் மறைவுல என்ன நடக்குது என்பது நமக்கு தெரியாது. முன்பாக நடப்பது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். இப்போ நிறைய நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் இருக்காங்க, ஒரு ப்ரோக்ராமே நடக்குது. திடீர்னு ஒரு 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 உதாரணத்துக்கு நான் சொல்றேன். திடீர்னு ஒரு பிள்ளை ஒரு டான்ஸே ஆடுறாங்க, ஒரு பிள்ளை சரியா ஆடல. நம்ம அங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, அந்த பிள்ளை சரியாவே ஆடல, விந்தி விந்தி போகுது, அந்த டான்ஸே அந்த பிள்ளைனால கெட்டுருச்சு அப்படின்னு தான் பேசிட்டு போவாங்க. தெரியாது, அந்த பிள்ளைதான் பெஸ்ட் டான்ஸரா இருந்திருக்கும், அந்த பிள்ளைதான் நல்லா டான்ஸ் ஆடி இருக்கும். முந்தின நாள் கீழே விழுந்து அடிபட்டு இருக்கும், பிராக்டிஸ்லயே ஒருவேளை கீழே விழுந்து அடிபட்டு இருந்திருக்கலாம். அடிபட்டாலும் அந்த டான்ஸை நான் விட்டுறக்கூடாதுன்னு அந்த பொண்ணு வந்து ஆடி இருக்கலாம். இப்படிதான் நம்ம பார்ப்பதை வைத்து நாம் இடை போட கூடவே கூடாது. அந்த சீஷர்களை இயேசு கிறிஸ்து தான் அனுப்புறாரு, துரிதப்படுத்தி அனுப்புறாரு. நீங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு அவர் அனுப்புறாரு. அவர் மலையின் மேல் ஏறினார். அதுல 18, 17 நம்ம பார்த்தோம். அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. இருட்டா இருந்தது, இயேசு கூட இல்ல, பெருங்காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது. கிட்டத்தட்ட நடுக்கடல்ல இருக்காங்க. அவங்க என்னதான் அவங்க வந்து துடுப்பு போட்டாலும் அந்த காற்று கொண்டு போய் அந்த கலிலேயா கடல் நடுவுல கொண்டு போய் அவர்களை விட்டுருச்சு. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், அவர் தானே அனுப்புனாரு, இயேசுதானே துரிதப்படுத்தி அனுப்புனாரு. அப்ப அவங்களோட பிரயாணம் சுமூகமா தானே இருக்கணும். ஏன் இருட்டா இருக்கணும்? ஏன் காற்று அடிக்கணும், பெருங்காற்று அடிக்கணும்? ஏன் கடல் கொந்தளிக்கணும்? நார்மலா இருக்கிற கடல் ஏன் அந்த நேரத்துல மட்டும் கொந்தளிக்கணும்? அவரை நாம் புரிந்து கொள்வதற்காக முதலாவது. இரண்டாவது, அவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக. அந்த காற்று அடிக்கலன்னா அவர் கடலின் மேல் நடப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையினால அவர் அடக்குவார் என்பதும் யாருக்கும் தெரியாது. அந்த சூழ்நிலை வரும் பொழுதுதான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று முக்கியமான காரியம், கர்த்தர் அனுப்பினால எல்லாமே சுமூகமா இருக்கணும்ன்ற அர்த்தமும் கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்னை ஊழியத்துல அழைத்திருக்கிறார், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் கிடையவே கிடையாது. கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னா நம்ம ஆண்டவரோட ஊழியத்தை சரியா செய்யலன்னு அர்த்தம். நம்ம சுலபமா எல்லா காரியத்தையும் செய்யறோம்னா அவரோட ஊழியத்தை நம்ம சரியா செய்யலன்னு அர்த்தம். அப்படி பாருங்க, எவ்வளவு மிஷினரிகள் போறாங்க. இன்னும் இன்னைக்கெல்லாம் நம்ம இப்பெல்லாம் வந்து வர ஜெப குறிப்புகள் வந்து ஜாஸ்தி ஆயிக்கொண்டே வருது, ஒவ்வொரு நாளும் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. ஏன்? ஆண்டவர் அனுப்பிச்சு தானே போனாங்க. ஏன்? சீஷர்கள் ஆண்டவர் அனுப்பி தானே போனாருங்க. ஒருத்தருக்கு கூட சாதாரண மரணம் இல்லையே யோவானை தவிர. ஆண்டவர் அனுப்பினாலும் காரிருள் இருக்கதான் செய்யும், பெருங்காற்று வீசதான் செய்யும், கடல் கொந்தளிக்கதான் செய்யும், படகே நகர முடியாத அளவுக்கு கடல் கொந்தளிக்கதான் செய்யும்.
ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த கடலின் மேல் இயேசு நடந்து வருவார். ஆமென். கொந்தளிக்கிற கடலின் மேல் இயேசு கண்டிப்பாக நடந்து வருவார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அப்படியேதான் இருக்கலாம். நடுக்கடல்ல இருக்கலாம். போகிற இடத்துக்கும் போக முடியல, இருட்டா இருக்கு. விட்டு வந்த இடத்துக்கு திரும்பியும் போக முடியாது, காற்று, வழி தெரியல, எந்த திசையில போறதுன்னு கூட தெரியல, திரும்பியும் செல்ல முடியாமல் இருக்கும் பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். அப்போ அவங்க பார்த்து பயப்படதான் செஞ்சாங்க. அது இயேசுவா இருக்கும்னு அவங்க நினைக்கல. இன்னொரு இதுல பார்க்கும் பொழுது அவர்கள் அதை ஆவேசம் என்று நினைத்து பயந்தார்கள். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுதும் அவர் சொல்ற, பயப்படாது. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். நடுக்கடல்ல நின்றாலும் சரி, காரிருளா இருந்தாலும் சரி, கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, பெருங்காற்று வீசினாலும் சரி, பயப்படாது, நான் தான், பயப்படாது. இன்னும் உண்மையான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் ஆங்கிலத்துல ஐ ஆம் என்ற அர்த்தம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் அதே வார்த்தையை தான் இங்கேயும் சொல்லிக்கிறாரு. நான் தான் அதே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம் தான் பார்க்கணும். நம்முடைய சூழ்நிலையின் மேல, கொந்தளிக்கும் கடலின் மேல நடந்து வருகிற கர்த்தர் அவர். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் மேலே நடந்து வருகிற கர்த்தர் அவர். நடந்து வந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற கர்த்தர் அவர். ஆமென், ஆமென். பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் நம்மை பார்த்து. 21வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இது ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது அவரை படவில் ஏற்ற மனதாய் இருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்துல willingly received him on the boat அப்படின்னா அதுக்கோட அர்த்தம் என்ன? மனதார தங்கள் படகில் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். மனதார அவரை தங்கள் படகில் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆங்கிலத்துல போட்டிருக்கு, immediately the boat was at the land where they were going. அதாவது உடனே அவர்கள் எந்த கரைக்கு செல்லணுமோ அந்த கரைக்கு அந்த படகு சென்று சேர்ந்து, அது கிட்டத்தட்ட 4 மைல் தூரமாக இருக்கும்னு சொல்றாங்க வேத அறிஞர்கள். கடலுக்குள்ளாக 4 மைல் தூரத்துல அந்த படகு நிற்கிறது. அந்த படகுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து உள்ளே ஏற்றிக்கொள்ள மனதார அவர்கள் உள்ளே அவர் வர வேண்டும் என்று சொன்ன அடுத்த நொடி 4 மைல் தள்ளி அந்த படகு போய் கரையில நின்றுச்சு. இன்றைக்கு ஒருவேளை நம் நடுக்கடல்ல நிற்கிறோமா? இன்னும் ஒருவேளை முழுவதுமாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்னமோ தெரியல. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், நான் யாரையும் குற்றப்படுத்தல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய படகு இன்னும் ஒருவேளை நடுக்கடலில் இருக்கலாம், காரிருள் எடுக்கலாம், பெருங்காற்று வீசலாம், கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம். ஆனா போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியல, வந்த இடத்துக்கும் திரும்பி போக முடியலன்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவரை உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்ள மனதார அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நொடி பொழுது போலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு. நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர் கொண்டு செல்வார். உலகத்திலும் கொண்டு செல்வார், அந்த பரம கானானுக்கும் கொண்டு செல்வார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை மாத்திரம் நம்ம யோசித்து கொண்டு இருக்க கூடாதெல்லாம். நம்முடைய அல்டிமேட் எய்ம் என்ன? அந்த பரலோக தேசத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். அந்த கரையை பிடிக்கணும்னாலும் சரி, உலகத்துல இருக்கிற கரையை பிடிக்கணும்னாலும் சரி, நம்முடைய படகுல இயேசு கிறிஸ்து ஏறணும். அவர் உள்ள வர நமக்கு மனதாய் இருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம், கடலின் மேல் நடக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வல்லவராக இருக்கிறார். மனதார அவரை நம் படகில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பிடிக்க வேண்டிய
கரைக்கு அவர் கொண்டு செல்வார். நம்ம போக முடியாது. பரலோகத்துக்கு எப்படி போறது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போறது நமக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்த நொடி எப்படி இருக்க போக போறது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம இருக்கிற மூச்சு திருப்பி கீழே இறங்குமா? அது தெரியாது. ஆனால் நாம் செல்ல வேண்டிய கரைக்கு அவர் நம்மை கொண்டு செல்வார். அவரை நம் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது. வாசிக்கலாம். அதே 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அவருடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய திராட்சை ரசமும் திரும்ப குறைவுபடாது, நல்ல ரசமாக மாறும். முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் நல்ல ரசமாக, சுவையான ரசமாக மாறும். நம்முடைய படகிலும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் போல் கண்டிப்பாக நாம் சேர வேண்டிய கரைக்கு அவர் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இருக்கும்ல கர்த்தாவே, ஏசப்பா, நாங்கள் இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம் எந்த சூழ்நிலை வேணாலும் இருந்திருக்கலாம். ஒருவேளை திராட்சை ரசம் குறைவுபடுதா? நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல, நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய தொழிலில, நம்முடைய வேலையில, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அவரிடத்தில் முழு மனதாக இந்த குருட்டு நம்பிக்கை, இந்த குருட்டு விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கும் பொழுது, அவரை நாம் அழைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பழைய, இந்த தீர்ந்து போக இருக்கும் ரசத்தை திரும்பவும் நிரப்பி நல்ல ரசமாக, சுவையான ரசமாக மாற்ற அவர் வந்தார். இன்றைக்கு மறுபடியும் அவரை அழைப்போமா? நம்முடைய உள்ளத்துல ஒருவேளை நாங்க தூரமா போயிருக்கலாம், ஒருவேளை நாங்க தூரமா போயிருக்கலாம் ராஜா. நீங்க எங்களை விட்டு தூரமா, ஏன்னா கர்த்தரின் கை குறுகி போகவே கிடையாது. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகி போகவில்லை. நாங்க தான் விலகி போயிட்டோம் தகப்பனே. மறுபடியும் உண்மை அழைக்கிறோம் என்று சொல்லலாம். எங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அதிகாரம் எதுவுமே வேண்டாம், எல்லாவற்றையும் உங்களுடைய ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லலாம். எங்க படகுல நீங்க தான் அனுப்பிச்சீங்க ராஜா, ஆனா நீங்க இல்ல. படகுல இருட்டா இருக்கு, எங்களை சுற்றி ரொம்ப இருட்டா இருக்கு தகப்பன். வழி எதுவுமே எங்களுக்கு தெரியல. பெருங்காற்று வீசுது, நாங்க இருக்கும் கடலும் கொந்தளிக்குது ராஜா. நாங்க வந்த இடத்துக்கு திரும்பியும் போக முடியாது, போக வேண்டிய தூரத்துக்கும் எங்களால போக முடியல, இடத்திற்கும் எங்களால போக முடியல, வழி தெரியல. எங்கள் படகுக்கு நீங்க வாங்கன்னு அழைப்போமா? மனதார மனதார அழைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கு. நம்ம அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமுள்ள தகப்பனே, இயேசுராஜா, நாங்கள் மீண்டுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் வாரும் ராஜா. நீங்க இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. நீரின்றி வாழ்வேது ராஜா. நீங்க இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை தகப்பனே.
நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை முற்றிலும் முழுவதுமாக அர்ப்பணிக்கணும் தகப்பனே. எங்களுடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய படகை, எங்களுடைய வாழ்க்கை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே இருக்கும். மீட்பர் இயேசு மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே.